கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை. விருதுநகர், தேனி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளால் 44 மின்சார ரயில்கள் ரத்து. போதிய ரயில்கள் இல்லாததால் பயணிகள் பாதிப்பு. பேருந்துகளில் நிரம்பி வழிந்த கூட்டம். டிரம்பின் வரி விதிப்பு செல்லாது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதிகாரத்தை மீறி டிரம்ப் செயல்பட்டுள்ளதாக நீதிமன்றம் காட்டம். வரி விதிப்பை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் அதிருப்தி. வரி விதிப்புக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதிகளால் வெட்கப்படுவதாகவும் விமர்சனம். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் வரி விதிப்பு நடவடிக்கைகளை நிறுத்தப் போவதில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். மாற்று சட்டங்களை பயன்படுத்தி 10% உலகளாவிய வரியை விதிக்கப் போவதாகவும் அறிவிப்பு. இந்திய AI மற்றும் டீப் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளோடு பிரதமர் மோடி ஆலோசனை. விவசாயம், சுகாதாரம் மற்றும் தாய் மொழியில் உயர்கல்வியை மேம்படுத்துவது குறித்து விவாதம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் இறையாண்மையை அடகு வைக்கும் முழுமையான சரணாகதி என ராகுல் காந்தி மீண்டும் விமர்சனம். அதானி வழக்கு, எப்ஸ்டீன் கோப்புகள் மூலம் மோடிக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் பேச்சு. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு? பேச்சுவார்த்தை நடத்த TR பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தது திமுக. மதுரையில் இன்று நடைபெறுகிறது திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு. பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் தயார் நிலையில் மாநாட்டு திடல். மதுரையில் நடைபெறும் மக்கள் நீதி மய்யத்தின் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திமுக கூட்டணி கட்சியின் முக்கிய தலைவர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருச்சியில் இன்று நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார் சீமான். கொடுத்த வேலையை சிறப்பாக செய்த மன நிறைவு ஏற்பட்டிருப்பதாக முதல்வர் பெருமிதம். நடப்பு ஆட்சியின் கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு நாளில் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சியுரை. தொலைநோக்கு பார்வையும் கொண்ட திராவிட மாடல் அரசை கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற மனநிறைவோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி ஒத்துழைத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு சட்டமன்றத்தில் பாராட்டு தெரிவித்த முதல்வர். குறைகளை சொல்வோர் சிறகுகளை தரக்கூடியவர்கள் என்றும் பேச்சு. குறைகளை சொல்பவர்கள் நம் முன்னேற்றத்திற்கு சிறகுகளை தரக்கூடியவர்கள் என்று எண்ணி செயலாற்றக்கூடியவன் நான். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் என்றும் பேட்டி. அதுல முழு மனநிறைவோட அது மட்டும் இல்லாம மனநிறைவோடு நான் சொல்றேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும்.
அது உறுதி. விரைவில் சந்திப்போம். சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளில் அவைக்கு வராத அதிமுக உறுப்பினர்கள் இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரையை புறக்கணிப்பு. திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றவில்லை என நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கே இல்லை என்றும் விமர்சனம். கிட்டத்தட்ட 90% இவர்கள் செய்யவில்லை. இவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாமே, மகளிர் உரிமைத்துறை எல்லாமே தேர்தல் அறிக்கைக்காக, தங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக, துணை முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட 5 ஆண்டு கால ஆட்சியை இந்த சட்டமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பர பலகையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக நான் தெரிவிக்கிறேன். சட்டமன்ற வளாகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை இருமுறை சந்தித்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை பன்னீர்செல்வம் அறிவிக்காத நிலையில் கவனம் பெற்ற சந்திப்பு. முதல்வரை சந்தித்து திமுக அரசின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்ததாக ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பிருப்பதாகவும் பேட்டி. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. திமுக அணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத பன்னீர்செல்வம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று பதில். தோழமை கட்சிகளுடன் சிந்து முடியும் வேளையில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடும் என முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. களம் நமக்கே சாதகம் என திமுக ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேச்சு. தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலையில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம இடம் தரக்கூடாது. மதுரை கோரிப்பாளையத்தில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் இன்று திறப்பு. 50 கோடி ரூபாயில் சீரமைக்கப்பட்டுள்ள வண்டியூர் கண்மாய் பூங்காவையும் மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திய தேமுதிக விருப்ப மனு அளித்துள்ளோரிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா நேர்காணல். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாசின் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். உரிமையியல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை அணுக அறிவுறுத்தல். மாம்பழ சின்னத்தை முடக்குவது குறித்து தங்களால் முடிவெடுக்க முடியாது. ராமதாஸ் வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். நகராட்சி நிர்வாகத்துறையின் பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பிய விவகாரம். அதிமுக தொடர்ந்த வழக்கில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு. KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த முதல்வர் தற்போது என்ன பதில் கூறப்போகிறார் என அண்ணாமலை கேள்வி. திமுகவின் ஊழல் கோட்டை இடிந்து தரைமட்டமாகும் என உயர்நீதிமன்ற ஆணையை சுட்டிக்காட்டி அன்புமணி விமர்சனம். மன்னிக்க முடியாத அளவுக்கு திமுக அரசு ஊழல் மலிந்துள்ளதாக தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. அமைச்சர் KN நேருவை பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். KN நேரு மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. தான் எந்த தவறும் செய்யவில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம். இப்பொழுது இந்த FIR ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இதை சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன். புதுச்சேரியில் காங்கிரஸ் 18 தொகுதிகளை கேட்டால் நாங்கள் 30 இடங்களையும் கேட்போம் என திமுக MP ஜெகத்ரட்சகன் பேட்டி. முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு தலைமை முடிவெடுக்கும் என்றும் பதில்.
வேட்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளரா? அதான் தலைவர் தான் முடிவு எடுப்பாரு. அவரை உண்மை நாங்களாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நாங்களாம் தொண்டர்கள் தான். நாங்களாம் ஆஞ்சநேயர் மாதிரி. உங்களை சொன்னாலும் நீங்க நிற்பீங்க. யாரை சொல்றாரோ அவர் தான். அதனால நாங்க எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பிரான்சில் கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு பெய்து வரும் கனமழை. தென்மேற்கு பகுதியில் உள்ள கரோன் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்று ஆட்டம் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை.